வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரியில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு தம்பதிங்க 2 பேர் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள சொந்தக்காரங்க எல்லாமே ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஏன் குழந்தை பெக்கலைன்னு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனாலே இவங்க பல இடத்துல குழந்தைங்க பெக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் எல்லா இடத்துக்குமே குழந்தைகள் கருத்தரிப்பு மையம் இந்த இடத்துக்குலாம் போய் செக் பண்ணி கடைசியில் ஒரு குழந்தை உருவாயிரும். இப்படி உருவாக்கிட்டு இருக்கையில் அவங்களுக்குன்னு பார்த்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தன் கால் பண்ணுவான். கால் பண்ணி இந்த மாதிரி 50 லட்சம் வேணும் அப்படி சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுவான். இப்படி ஒரு கதை போகையில் அடுத்து இன்னும் ஒரு கதை என்னென்னா, 2 கார் திருடங்க இருப்பாங்க. அவங்க காரை திருடிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சைடு போலீஸ்காரங்க காரை மடக்கி பிடிச்சிருவாங்க. இப்படி பிடிச்ச பொண்ணு கார் டிக்கி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு சடலம் கிடக்கும். இந்த சடலத்தை பார்த்தோன்னே எல்லாமே மிரண்டுருவாங்க. இது ஒரு கதை போகுது. அடுத்து இன்னொரு கதை என்னன்னா, 2 பேருமே நல்லா காதலிச்சு லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி காதலிச்சு லவ் பண்ணல காதலனை பற்றி சில விஷயங்கள் காதலிக்கு தெரிஞ்சு அவங்க ஷாக்காகி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இப்படி இன்னொரு கதை போகுது. இந்த 3 கதையுமே ஒரே மையப்புள்ளியில் இணையர் ட்ராமா படத்தோட கதை. இந்த கதை தம்பி அறிமுக இயக்குனர் தம்பி மாரியப்பன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு இயக்கமும் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. சின்ன ஒரு கான்செப்ட் கூட அந்தளவுக்கு பிரமாதமாக கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இல்லாமல் வேதனைப்படுறது அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்குலாம் ஒருத்தங்க வலி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு இமோஷனலான ஒரு காட்சி கொடுக்குறாங்க. அது என்னென்னா, அனாதை இல்லத்தில் தாய் தந்தைங்களுக்கு ஏங்குற சில குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களே கடைசி நேரத்தில் காமிச்சிக்கிறாங்க. இவங்களாம் குழந்தை பெக்கிறவங்க இவங்களை தத்தெடுக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு இயக்குனர் அருமையாக கொடுத்துருக்காரு. எடிட்டிங் சரி ஒவ்வொரு அளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தை இல்லாமல் நடிக்கிற அந்த பெண் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் 15 வருஷம் நடிச்சினா கூட இந்த படத்தில் அருமையாக இயக்குனர் சூப்பராக காட்டியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு டிஃப்ரெண்டான மூவி. முதல்லாம் கருத்தரிப்பு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கருத்தரிப்பு மையம் அப்படின்னாலே என்னன்னே தெரியாது. இப்போ அதுவே ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கருத்தரிப்பு மையம் போனால் மட்டும்தான் நம்ம குழந்தைய பெக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை இயக்குனர் சூப்பராக கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 கொடுக்குங்க. அந்தளவுக்கு ஃபேமிலியோட வீக்கெண்டில் போகிறச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சூப்பரான மூவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.